உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பெருக்கி நான் பார்த்ததில்ல. பட் அது மூளை முடுக்கெல்லாம் அழுக்கு இருக்கு போல இருக்கு. அதுக்காக இப்படி படுத்து படுத்து பெருக்கிறாங்களான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ஜெயிலுக்கு போகிற காலதாமதப்படுத்துறதுக்காக தான் இது பெருக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிரஜன் வெர்சஸ் சாண்ட்ரா சாப்பிட்றாங்களே பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, வியானா செய்து கொடுத்த ஒரு அற்புதமான கேசரி அதை சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடக்கும் அடுத்த வாரம் அப்படின்ன உடனே இவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க, அடுத்த வாரம் மொத்த வீடு நமக்கு எதிராக தான் திரும்பும். நம்ம 2 பேரை தான் நாமினேட் பண்ணுவாங்க. என்னது, நம்ம 2 பேர் மட்டும் நாமினேட் பண்ணுவாங்களா? அது எப்படி நடக்கும்? எல்லாருமே சேர்ந்து நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீ வேற, இப்போ திவ்யா எதுக்கு, பாருலாம் எதுக்கு வச்சுருக்குறோம் நம்ம? இல்லை அதுவும் இதுவாகும். நான் இப்போ இந்த வாரம் 12 பேர் நாமினேட் ஆனாங்களா, அந்த மாதிரி ஆகாது. மொத்தமாக நம்ம மேலே அதிகப்படியான வாக்குகள் செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா நினைக்கிறேன்? கண்டிப்பாக. இப்போ இந்த மொத்த வீட்டுக்கும் நான் வில்லியாக மாறிட்டேன். அப்படியா? பாரு பாரு, அப்போ வந்து இப்போ வாட்சிங் கேம் பண்ணுறா. நம்ம என்ன நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாங்கிற அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அவள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்க வில்லி ஆகிட்டாங்க. யார்? சாண்ட்ரா வில்லி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, ஹீரோவாக யார் இருக்காங்கங்கிறது தான் என்னுடைய கேள்விங்க. நான் ஒவ்வொரு நபராக சொல்கிறேங்க. அவங்க இப்போ கனியை பொறுத்தவரையும் விக்கல்ஸ் தான் ஹீரோன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ ஃபஸ்ட்லேருந்து அதுலேருந்தே வருவோம். ஹீரோ விக்ரமா அப்படின்னு பார்த்தா ஹீரோ குவாலிட்டி இல்லையா, கழுத்தில் காலை வச்சு மிரி அப்படின்னு சொன்னது விக்ரம். அவன் ஹீரோ கேட்டகரியில் வரமாட்டான். அதுக்கு அடுத்தது கனி என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க வந்து நேரடியாக எதையுமே பேச மாட்டாங்க, மறைமுகமாக தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களும் ஹீரோயின் கேரக்டர் வரல. சபரி என்ன கேரக்டர்னே தெரியாத சபரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்ல. அப்புறம் யார்? எஃப்ஜேவா, விடலை பையன் எஃப்ஜே. அவனுக்கு இப்போ வியானாவோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா, வியானா அவனை முடிச்சு விட்டுரும். அப்போ அவன் அங்கே செட்டில் ஆகிட்டான் எஃப்ஜே. அப்புறம் யார்? கமுருதீன் அரோராவோட செட்டில் ஆகிட்டாப்புல. வினோத் அண்ணன் நியாயம் கேட்கலாம். இப்போ அவர் வந்து அமித்தோட மெய்யழகனாக இருக்கார். நியாயம்லாம் கேட்டால் இவனுங்க நம்மளை உரிமிடுவானுங்க. அவர் அமைதியாக இருக்கார். அவருக்கு செட்டான ஒரே ஆள் வாட்டர்மெலன். அவர் போயிட்டார். வேறு யாரையா ஹீரோ அந்த பக்கம்? அதை தான் நான் யோசிச்சுனே இருக்கிறேன். இப்போ திவ்யா தான் இந்த பக்கம் போய் கேள்வி கேட்கணும், இல்லை பாரு கேட்கலாம். அவங்களாம் கேட்கக்கூடிய ஆட்கள். வேறு யார் ஹீரோ பெற்றீர்கள்? சுபிக்ஷா, அந்த பொண்ணு ஒன்று இருக்குப்பா, பீட் பாக்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கு, அதை கொடுப்பா. நம்ம தலைவி ரம்யா ஜோ, ஐயோ அது அம்மாவையும் அப்பாவையும் அண்ணனையும் தங்கச்சி தேடியா வந்திருக்கியா பிக் பாஸுக்கு. அதுக்கு இந்த ஹீரோ வில்லன் கேரக்டர்லாம் வேணாயா, அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்து இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு போயிடும். அப்போ யாருங்க இப்போ வில்லின்னு இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியாவில். இவங்களே உள்ளே ஒத்துக்கிறாங்க. அந்த ஹீரோ யார்யா? அதுதாங்க என்னுடைய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சா இந்த சீசன் நான் பார்த்ததுக்கு எனக்கு நிம்மதியாக இருக்குங்க. உண்மையாலே சத்தியமாக தெரில. இப்போ பாரு அந்த பக்கம் இதான் வரணுமா என்னன்னு தெரில. ஆனால் கானா வினோத்துக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குது. நான் அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது வெளியில். உள்ளே பேசவே மாட்டாப்லையா? பேசினா தானே இவங்க ஃபயர் விடுவாங்க. இவங்க இந்த வெளியில் ஒரு கும்பல் நெரேட்டிவாக செட் பண்ணும்ல, நீங்கள் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பேசுகிற ஒரு கும்பலுங்க. அவனுங்க ஆனால் ஒவ்வொரு சீசன்லையும் சொல்லி ஜெயிச்சிட்றானுங்க. சீசன் 6, சீசன் 7, சீசன் 8 அவனுங்க கரெக்டாக பண்ணுறானுங்க. அவங்களுக்கு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அந்த ஆள் தாங்க தேவைப்படலை. இப்போ ஃபஸ்ட்டு பார்வை வில்லியாக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ சாண்ட்ராவையும் திவ்யா வில்லியாக்கிட்டானுங்க. அந்த ஹீரோ யாரான்னா இன்னும் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அந்த பக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் வந்து போயிட்டுருக்கிறான். அவனுங்களும் உத்தமனாகவும் இல்லை. அவனுங்க அந்த பெண்கள் பின்னாடி சுற்றுறதுலேயே நேரத்தை முடிச்சிட்றானுங்க. என்ன பண்ணுறது?